வணக்கம் மக்களே. இன்றைக்கி மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி வீட்டை விட்டு போனதுனால வெண்பாவும் விஜயும் ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு பக்கம் சோகத்தில் இருந்தால் அங்கே மல்லி அதுக்கு மேலே கப்பலுக்கு வந்த மாதிரி ஒரே கன்னத்தில் கையை வச்சுட்டு ஒரு மூலையில் உட்காந்துட்டு இவங்கள பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்காங்க. வெண்பா என்ன பண்ணுறாளோ ஏது பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வெண்பா விஜய்கிட்ட சொல்கிறா, டாடா எனக்கு மல்லியம்மாட்ட பேசணும் போல் இருக்கு, அவங்ககிட்ட நான் சாரி கேட்கணும், எப்படியாவது என்னை மன்னிக்க சொல்லுங்கள், நான் சாரி கேட்டுறேன், என்னால் தானே மல்லியம்மா இந்த வீட்டை விட்டு போனாங்க, எனக்கு இப்போ மல்லியம்மா வேணும். அப்போ தான் நான் ஒரு கோவத்தில் மல்லியம்மா வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. உடனே விஜய் சரி நான் உனக்காக கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோனை யாருமே எடுக்கவே இல்லை. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாபு தான் இருக்கார். பாபு தான் பார்க்குறாரு கால் வரத்தை. பார்த்த உடனே மல்லியை கோவமாக முறைக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதான் கான்ட்ராக்ட்லாம் முடிஞ்சிச்சுல, அதான் முடிஞ்சு வந்துடலாம், அப்போ எதுக்கு விஜய் நமக்கு கால் பண்ணுறாரு அப்படின்னு இவகிட்ட கோவமாக கேட்கவும், தெரிலையண்ணா என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிடுறா. என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நீ பேசக்கூடாது, அவங்ககிட்ட போகவும் கூடாது, அவங்கள பார்க்கவும் கூடாது அப்படின்னு பாபு கண்டிஷன் போட்டுடுறான். என்னன்னு மட்டும் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரே ஒரு டைம் ஃபோனில் பேசிக்கிறேண்ணே அப்படின்னு பர்மிஷன். ஆனால் பாபு கொஞ்சம் கூட மனசே இறங்கலை. இல்லை இது வரைக்கும் பண்ணதே போதும், இதுக்கப்புறம் உனக்கு அந்த குடும்பம் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தலைமூழ்கிட்டு தானே வீட்டுக்குள்ளேயே வந்தேன், இப்போ என்ன அவங்கள பற்றி பேசினுக்கிற அப்படின்னு பாபு திட்டிடுறான். சரின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாகு இப்படி மல்லிகிட்ட பேசுகிறேன், ஏம்மா இப்படி உக்காந்துருக்க ஏன் அப்படின்னு. இல்லை அண்ணி, வெண்பாவை பற்றி ஒரே ஃபீலிங்காக இருக்குது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறாலோ தெரில, நான் இருந்தால் தான் சாப்பிடுவா தூங்குவா, இப்போ என்ன பண்ணுறா, என்னை பற்றி ஃபீல் பண்ணுறாளா, என்னை பற்றி நினைப்பாளா, வெறுத்துட்டாளா என்ன, எனக்கு ஒன்றுமே புரியல அண்ணி அப்படின்னு. சரி வேணா நீ போய் பார்த்துட்டு வாயம்மா அப்படின்னும்போது மல்லி என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் இல்லாமலே வெண்பா தைரியமாக இருப்பா, நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் வெண்பாவுக்கு, அவள் தைரியமாக இருப்பா, எதையை பற்றி ஃபீல் பண்ண மாட்டா அப்படின்னு நாகுக்கிட்ட சொல்கிறா. இல்லை நீ இதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அதுக்கப்புறம் யோசிக்கிறா, வெண்பா என்ன தான் பண்ணுவா தெரியலையே அப்படின்னு. ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கும்போது, நாகு நீ போய் பார்த்துட்டே வந்துரு அப்படின்றா. நான் போனால் அண்ணன் என்னை சும்மா விடாத அண்ணி, நான் போகல, அண்ணன் திட்டும், ஏற்கனவே அண்ணன் என் மேலே செம்ம கோவத்தில் இருக்குது, இதுக்கப்புறம் நான் அண்ணன் பேச்சை மீறி போனால் ரொம்ப கோவமாயிடும். ஃபோன் பண்ணார் விஜய், அதை தான் எடுக்கவே முடியல, அதுக்கு மட்டும் எப்படியாவது கால் பண்ணி பேசணும், அதுக்கு மட்டும் கொஞ்சம் வழி ஏற்பாடு பண்ணுங்களேன் அப்படின்னு நாகுக்கிட்ட சொல்கிறா. நாகும் சரி நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அவள் ஃபோன்லேருந்து வெண்பாவுக்கு கால் பண்ணி கொடுக்குறா. அங்கே பார்த்தீங்கன்னா யாருமே எடுக்கவே இல்லை. ஏன் எடுக்கலைன்னா அங்கே போதும் பொண்ணு சும்மா நாடகம் நடிக்கிறாங்க, அப்படியே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு எப்படிரா சண்டை இழுக்க முடியும், எப்படிரா மல்லி அந்த வீட்டுக்கு வரவிடாது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் விஜய்கிட்ட கத்திட்டு இருக்காங்க. அதனால் ஃபோனே எடுக்கல. வெண்பாட்ட ஆசையாக ஃபோன் பேசணும் அப்படின்னு மல்லி பண்ணுறா. ஃபோனை யாரும் எடுக்காததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபோனை வச்சிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.